முன்னொரு காலத்துல தர்மபுரம் அப்படிங்கிற ஊர்ல பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு விதவை இருந்தாங்க. அவங்களுக்கு ஊரோட எல்லையில 100 ஏக்கர் ஜமீனும் ஊருக்கு நடுவுல பெரிய பங்களா வீடும் இருந்துச்சு. அவங்க புருஷன் ஜமீன்தார் ஐயாவான பூபதி ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு. ஒரு நாள் சாயந்தர நேரம் பார்வதி அம்மா அவங்க வீட்டு பங்களால உட்காந்துக்கிட்டு இறந்து போன தன்னுடைய புருஷனோட போட்டோவை பார்த்து, ஏங்க, நீங்க என்ன விட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு. 100 ஏக்கர் ஜமீன் இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டியான்னு கேட்க ஒத்த ஆளு கூட இல்லாத அனாதை ஆயிட்டனேங்க அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க புருஷனோட தம்பியான சிவையாவும் அவருடைய பொண்டாட்டியான கமலாவும் பார்வதிய பார்க்க வந்தாங்க. அண்ணி, இன்னுமா நீங்க அழுகைய நிப்பாட்டல? போனவங்க போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கணும் இல்லையா? அட வா சிவையா, வா வா. அதான் வந்துட்டோமே, அழகிய நிப்பாட்டினீங்கன்னா உண்மையான விஷயத்த பேசிட்டு போயிடுவோம். என்ன என்ன விஷயம்? அதான் அண்ணி, அண்ணன் போய் ஒரு வருஷம் ஆச்சு. இப்ப இந்த சொத்தோட பொறுப்பு என் தலையில இருக்குல்ல. உன் தலையில இருக்கா? ஆமா, பின்ன இல்லையா? நீங்க ஒத்த பொம்பளை, உங்களுக்குன்னு யார் இருக்காங்க? அதான் உங்க சொத்து எல்லாத்தையுமே எங்க பையன் பேர்ல எழுதி வைங்க. கமலா, வார்த்தைய பார்த்து விடு. அண்ணிய கோவப்படுத்தாத. அண்ணி, நான் அப்படி சொல்ல வரல. இந்த சொத்தெல்லாம் என் அண்ணனோடது, அதாவது என் குடும்பத்தோடது. அப்படின்னா என்னோடது. இங்க பாரு சிவையா, இதெல்லாம் சொத்து சம்பாதிச்சது என்னோட புருஷன். அவரு அதை ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்துல உனக்கு 1 ரூபா கூட வராது. அதெப்படி? நீங்க தனியாளு, உங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணாமா? அந்த வாரிசு எங்க புள்ளதான். ஏன் சொத்துக்கு யாரு வாரிசுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு வாரிசு இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? யாரு? உன் வயத்துல யாரு பிறந்தாங்க? என் வயித்துல பொறுக்காம இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கும் என் சொத்துக்கும் ஒரு வாரிசை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஓ, தத்தெடுக்க போறீங்களா? யார? இந்த ஊர்ல இருக்கிற யாரையும் இங்க வர நாங்க விட மாட்டோம். என்னோட பொறுமையை சோதிக்காம தயவு செஞ்சு 2 பேரும் வெளியில போயிடுங்க. போறேன், ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன் அண்ணி. இந்த சொத்து எங்களுக்கு சொந்தம், வேற யாரு கைக்கும் போகாம நாங்க பார்த்துப்போம். சிவையா கமலா 2 பேருமே கோமா அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க. பாவம் பார்வதி அம்மா தனியா அழ ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பார்வதி அம்மா அவங்க வண்டியில அவங்க வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில சந்தையில ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. டேய், திருடன், பொடிங்க அவனை, திருடிக்கிட்டு போறான். அங்க 27 வயசு இருக்கிற ரங்கா அப்படிங்கிற பையனை எல்லாரும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நான் திருடன் இல்லைங்க ஐயா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அதனால தான் பசி தாங்க முடியாம. பசிச்சா திருடுவியா? நிறுத்துங்க அப்படின்னு பார்வதி அம்மாவோட குரல் கேட்டதும் எல்லாரும் நின்னுட்டாங்க. ஏன்பா, உனக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? அம்மா, நீங்களா? அவன் என் கடையில். இந்தா, இதுல பணம் இருக்கு. அவன் எடுத்த பொருளுக்கு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. அவனை விடுங்க எல்லாரும். இங்க வாப்பா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ரங்கா, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொன்னான். அனாதையா இருந்தா அதுக்கு திருடுவியா? இல்லைங்கம்மா, பசியால தான் அப்படி பண்ண. என்ன நம்புங்கம்மா, நான் திருட்டு பையன்லாம் இல்லை, பசி தாங்க முடியாம தான். உன் கண்ணுல நேர்மை தெரியுது. ஏன் கூட வரியா? உங்க கூடவா? ஆமா, ஏன் 100 ஏக்கர் ஜமீன் அப்படியே இருக்கு. அதுல உன்னால விவசாயம் செய்ய முடியுமா? அம்மா, நீங்க வேலை கொடுத்தா என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவேம்மா. நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. சரி சரி, வந்து வண்டியில ஏறு. அணையிலிருந்து ரங்கா பார்வதி அம்மாவோட வயலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கேயே தங்கி விவசாய வேலையை ஆரம்பிச்சான். சிவையா கமலா 2 பேருமே இத தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சொத்துல ஏதோ ஒரு அனாதை பையனை வேலை செய்ய விட்டுருக்காங்க. அவனால என்ன பண்ண முடியும்? அந்த வறண்ட பூமியில யாராலையும் விவசாயம் பண்ண முடியாது. 2 நாள்ல ஓடிடுவான். ஆனா ரங்கா ஓடி போகல. அவன் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டான். வறண்ட பூமியை உழுது ஆத்து தண்ணிய கால்வாய் மூலமா வயலுக்கு கொண்டு வந்தான். பார்வதி அம்மா 3 வேளையும் அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 6 மாசமும் போச்சு. வறண்டிருந்த பூமியில இப்ப பச்சை பசேல்னு விளைச்சல் வந்துச்சு. ரங்கா, என் புருஷன் உயிரோடு இருக்கும்போது கூட
இந்த பூமியில இப்படி விளைச்சல் விளையல. இதுக்கு காரணம் நீங்கதாம்மா. என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே. இல்லடா, நீ என்னோட வயலுக்கு இல்ல, எனக்கு என் வாழ்க்கைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். இன்னையில இருந்து இந்த சின்ன குடிசையில நீ வாழ வேண்டாம். அம்மா. நீ என் கூட சேர்ந்து என்னோட வீட்டிலேயே வாழ்ந்துக்கலாம். வேண்டாம்மா, நான் உங்க வேலைக்காரன். இல்லடா, நீ என்னோட புள்ள. இன்னையில இருந்து நீ என்னுடைய வளர்ப்பு புள்ள. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை கேட்டு சிவையா கமலா கோவப்பட்டாங்க. பாத்தியா, சொத்து எல்லாத்தையும் அந்த ரங்கா பேர்ல எழுதி வைக்கிறாங்களாம். நாம சும்மா இருந்தா எதுவும் கிடைக்காது. அவனை திருடனா நிரூபிக்கணும். எப்படி? உங்க அண்ணி கண்ணை மூடிக்கிட்டு அவனை நம்புறாங்கல்ல, அவன் யாருங்கிறத காட்டலாம். அன்னைக்கு ராத்திரி சிவையா கமலா 2 பேரும் பார்வதி அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி போனாங்க. அரிசி குடோன் இதுதான். ஆமா, அந்த ரங்கா விளைய வச்ச விளைச்சல் எல்லாத்தையுமே இங்க தானே கொண்டு வந்து வச்சிருக்கான். இந்த குடோனுக்கு தீ வச்சிட்டா அவன் மேல நம்பிக்கை போயிடும். அபசகுணமா நினைச்சு அவனை விரட்டிடுவாங்க. சீக்கிரம் நெருப்பு வைங்க. சிவையா நெருப்பு வைக்க போனப்போ இருங்க ஐயா. ரங்கா வேலைக்காரங்களோட சேர்ந்து அங்க வந்தான். அத பார்த்து சிவையா கமலா பயந்துட்டாங்க. ஆ, வாராங்க. நீ எப்படி இங்க? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க ஐயா. நாங்க எதுவும் பண்ணல. அம்மா, எங்க முதலாளி அம்மா தெய்வம் மாதிரி 4 பேருக்கு சாப்பாடு போடுறவங்க. அவங்க குடோனுக்கு தீ வைக்க பாக்குறீங்களே, இது தப்பு இல்லையா? ரங்கா, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. சொல்லக்கூடாதுன்னா ஒன்று செய்யுங்க. என்ன பண்ணணும்? நீங்க எங்க முதலாளி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா இப்பவே ஊர் பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை பிடிச்சி கொடுத்துடுவேன். சிவையாவுக்கு கமலாவுக்கு வேற வழி இல்ல. 2 பேரும் கையை கட்டி பார்வதி அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன சிவையா இது? என் சொத்துக்காக என் வீட்டுக்கே நெருப்பு வைப்பியா? அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு நான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்த்தேன். ஆமா அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. ரங்கா, இவங்களை என்ன பண்றது? அம்மா, அவங்க உங்க சொந்தக்காரங்க. தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. மன்னிச்சு விடுங்கம்மா. உன் விளைச்சல அழிக்கலான்னு பார்த்தவங்கள ஏன் நீ மன்னிக்க சொல்ற? அவங்க எரிக்க நினைச்சது நம்ம குடோனை இல்லம்மா, அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ரங்கா சொன்னது கேட்டு சிவையாவும் கமலாவும் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்க. சரிடா, நீ சொன்னதுனால அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன். ஆனா சிவையா, இன்னொரு தடவை உன் பார்வை என் சொத்து மேல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனி எப்பவுமே அந்த தப்ப பண்ண மாட்டேன் அண்ணி. அந்த நிகழ்வுக்கு அப்புறமா பார்வதி அம்மாவுக்கு ரங்கா மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் 2 மடங்கு அதிகமாச்சு. ரங்கா, நீ என்னோட புள்ள. இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. பயமா? என்னம்மா? இந்த சிவையா இப்ப அமைதியா இருக்கலாம், ஆனா அவன் ஒரு விஷ பாம்புடா. நான் போனதுக்கு அப்புறமா இந்த சொத்துக்காக உன்னை என்ன வேணும்னாலும் செய்வான். அம்மா, அதனாலதான் நான் உயிரோட இருக்கும்போதே இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கே பத்திர வேலைகளை எல்லாத்தையுமே செய்ய சொல்றேன். வேண்டாமா, எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம். எதுக்குடா? நீங்க என்ன புள்ளன்னு சொன்னீங்க, அதை விட என்னம்மா வேணும்? சொத்து பணம் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும் நிரந்தரமா இருக்கணும்மா. டேய் பைத்தியக்காரா, என் பேர்ல சொத்து எழுதி வச்சிங்கன்னா சித்தப்பா என்ன நிரந்தரமா எதிரியா பாப்பாரு. எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். என்னால நிம்மதியா இருக்க முடியாதேம்மா. அப்படின்னா இந்த சொத்து? இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்லயே இருக்கட்டும். நான் உங்களுக்கு பிள்ளையா எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். எனக்கு கூலி கொடுங்கம்மா, அது போதும். கூலியா? ஆமாம்மா, நான் உங்களுக்கு வளர்ப்பு பிள்ளையா இல்லாம வேலை செய்யற பிள்ளையாவே இருக்கிறேன். ஏன் வயித்துல பொறுக்கலனாலும் உண்மையிலேயே நீ என்னை விட ரொம்ப நல்லவனா இருக்கேடா. சரிடா, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இந்த விஷயம் சிவையாவுக்கும் கமலாவுக்கும் தெரிய வந்துச்சு. அவங்களால இதை சுத்தமா நம்பவே முடியல. தெரியுமா, சொத்தை வேணான்னு சொல்லிட்டானாமே. என்னால இதை நம்ப முடியல. கைக்கு வந்த சொத்தை யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? இதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. இல்லைங்க, அவன் உண்மையிலேயே உங்க அண்ணிய அம்மாவா தான் நினைக்கிறான். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆமா கமலா, நாம சொத்துக்காக உறவை விட்டு கொடுத்தோம். அவன் உறவுக்காக சொத்தை விட்டு கொடுத்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்வதி அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ரங்கா, அம்மா, எனக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குடா. நான் போனதுக்கு அப்புறமா அந்த சிவையா உனக்கு தொந்தரவு ஏதாவது கொடுப்பானோன்னு பயமா இருக்குடா. அம்மா தைரியமா இருங்கம்மா.
இல்லடா, நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்டா. என்னம்மா? அந்த பெட்டியில என் புருஷன் எழுதின உயில் இருக்கு. உயிலா? ஆமாடா, அவர் எழுதி வச்சபடி இந்த சொத்துல பாதி எனக்கும் பாதி சிவையாவுக்கும் தான் சேரும். என்ன? ஆமாண்டா, ஆனா அதுல இன்னொரு பத்திரமும் இருக்கு. அந்த சிவையா வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு என் புருஷகிட்ட நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கான். அதை திரும்ப கொடுக்கவே இல்லை. அந்த பத்திரத்தையும் நான் அது கூடவே தான் வச்சிருக்கேன். அப்படின்னா? அந்த கணக்குப்படி சிவையாவுக்கு சேர வேண்டிய பங்கு எப்போவோ கடன்ல கழிஞ்சு போச்சு. இப்போ சொத்து மொத்தம் எனக்கு தான் சொந்தம். இந்த விஷயத்த அவன்கிட்ட நான் சொல்லல. அம்மா, இப்போ இந்த சொத்து மொத்தத்தையும் நான் உன்னோட பேரில் தான் எழுத போறேன். இது என்னோட கடைசி ஆசைடா. அம்மா, நீ என்னோட வளர்ப்பு புள்ள இல்லடா, அந்த கடவுள் எனக்காக கொடுத்த புள்ள. அன்னைக்கு ராத்திரி பார்வதி அம்மா நிம்மதியா இறந்து போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவையா கமலா 2 பேரும் ரங்காவை பார்க்க வந்தாங்க. சரி ரங்கா, முடிய வேண்டியது முடிஞ்சு போச்சு. இப்போ உண்மையான விஷயத்துக்கு வரலாமா? என்னங்க ஐயா, சொத்துல சரி பங்கு எனக்கு வரணும். ஆமா, எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்தா நாங்க போயிடுவோம். ஐயா, சொத்து எல்லாத்தையும் அம்மா என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது போய் அது செல்லாது. எங்க அண்ணன் எழுதின உயில் இருக்கு. இதோ இதான் அந்த உயில். பாத்தியா? பாதி அன்னிக்கு பாதி எனக்கு. இந்தாங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட வாங்கினதுக்கான கடன் பத்திரம். அந்த பத்திரத்தை பார்த்ததும் சிவையாவோட முகம் வாடி போச்சு. இந்த கணக்குப்படி இந்த சொத்துல இருந்து உங்களுக்கு ஒத்த ரூபா கூட சொந்தமாகாது. ரங்கா, என்ன மன்னிச்சிடு. எங்களை நடுத்தெருவுல விட்டுடாதப்பா. உங்களை நடு தெருவில் விட நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஆள் இல்லையே. அப்படின்னா அம்மா என்ன புள்ளையா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க அவங்க சொந்தக்காரங்க. அப்படின்னா ஏன் சொந்தக்காரங்க. எனக்கு சொத்து வேண்டாம். அப்படின்னா இந்த சொத்து நமக்கு சொந்தம். ரங்கா அந்த பத்திரத்தை எல்லாம் கிடிச்சு போட்டு, இந்த 100 ஏக்கர் ஜமீன்ல 50 ஏக்கர் நீங்க எடுத்துக்கோங்க, 50 ஏக்கரை நான் எடுத்துக்கிறேன். ரங்கா, உண்மையிலேயே நீ மனுஷன் இல்லப்பா, நிச்சயமா நீ கடவுள்பா. நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அம்மா எப்பவும் ஒன்று சொல்லுவாங்க, பணத்தை விட உறவு முக்கியம்னு. நாம ஒற்றுமையா இருக்கலாம். அன்னையிலிருந்து சிவையா கமலா 2 பேரும் முழுசா மாறிட்டாங்க. ரங்காவை அவங்க பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ரங்கா வளர்ப்பு புள்ளையா இருந்தாலும் அந்த சொத்தை காப்பாத்துற விஷயத்துல அவன் அந்த குடும்பத்துக்கு வாரிசானா.